மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு நாட்டோட ஏ டீம் ஒன்று என்னத்துக்கு செய்வாங்க இல்லையா? அந்த நாட்டோட ஏ டீம் வந்து அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணத்தோட நேஷனல் டீமுக்கு எடுப்பாங்க. அதுதான் எந்த நாட்டிலையும் நடைமுறை இருக்குது. எங்களோட நாட்டில் வந்து அதில் தலை குப்புற உல்ட்டாவாக நடக்குது. ஸ்ரீலங்கா நேஷனல் டீமில் விளையாண்டு அவனை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் அவனோட ரிட்டையர்ட் ஆகிற வயசு 30-35 வயசுக்கு வந்தோன்னே அவனில் கொண்டு வந்து ஏ டீமில் போடுறாங்க. ஏ டீமில் போட்டு அவனில் வந்து அதுவும் மேட்ச் தோற்று, எப்படியோ நேற்று ஃபைனல் தோத்தாச்சு. அவன் சூரியவன்சிக்கு ரெக்கார்டெல்லாம் வைக்க வச்சு தோத்தாச்சு. எங்கே சரி நாட்டில் அப்படி நடக்குமா? 19 வயசு 20 வயசு பொடிய மாற போட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவனை அதிலேருந்து அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னா அதில் அவனை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நேஷனல் டீமுக்கு எடுக்கிறது தான் ஏ டீம்னு ஒன்று செய்கிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான். அப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா? இப்படி யார் சரி 30-35 வயசு அவிஸ்கா பெர்னாண்டோ, நிரோஷன் திக்வால்லாம் எந்த காலத்தில் ஆதி காலத்து பிளேயர் அவனை எல்லாம் கொண்டு வந்து போட்டு இன்னொருக்கா என்ன இது எனக்கு என்ன விளங்கல்ல.